கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். இந்த ஒரு சில வாரங்களாக, சமீபமாக ஒரு சில வாரங்களாக நம்ம எதை பற்றி பேசி கொண்டு வருகிறோம் என்றால், வேதத்திலிருந்து கேரக்டர் ஸ்டடீஸ் என்று சொல்லுவார்கள். இதற்கு வேதத்தில் இருக்கின்ற சில நபர்களை எடுத்து அவர்கள் மூலமாக தேவன் ஏன் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு என்பதெல்லாம் பார்க்கிறோம். இது எதற்காக என்றால், இன்றைக்கு இவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் வேதத்தில் அவைகளெல்லாம் எழுதப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகதான் தேவன் ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் என்றால், நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக இவைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை பார்த்து நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அவர்களை பார்த்து அவர்கள் எப்படி கர்த்தரை நம்பி பிடிச்சிக்கிட்டாங்க, கர்த்தரை மட்டுமே பிடிச்சிக்கிட்டாங்க, கர்த்தரை நம்பி வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கிறார்கள். ஆகவே தான் ஒரு வேதத்தில் கூட ஒரு புஸ்தகமே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாச வீரர்களால் அப்படி அடக்கிட்டார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் அடக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம யாரை பற்றி பேசிட்டு வருகிறோம் என்றால், தானியேல் புஸ்தகத்திலிருந்து நம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு சில வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த அளவுக்கு தேவனை நம்பினவர்கள், தேவனை பிடித்து கொண்ட மக்கள் எப்படி இந்த பூமியிலே வெற்றியுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. எந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த காலகட்டங்களாக இருந்தாலும் இவருடைய காரியம் எப்படி இருந்தது என்றால் ஜெயமாக இருந்தது. 28:6-28 ஜெயமாக இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் காரியம் எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்படி ஜெயமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் நமக்கு பல நல்ல வழிகளை காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவேதான் நம்ம இந்த புஸ்தகத்தை பிடித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் பார்த்தீங்கன்னா யோசுவாவிட்ட சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னார். ஏன் அவர்கிட்ட சொல்கிறாருன்னா, இந்த புஸ்தகம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியின் புஸ்தகமாக இருக்குது. வெற்றிக்கு நேராக நம்மளை கொண்டு போகிற ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் நமக்கு இருக்கின்றது. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார் யோசுவாவிட்ட பார்த்து, இந்த புஸ்தகத்தை பிடிச்சிக்க. நீ இந்த புஸ்தகத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ எங்கே போறியோ அங்கேனா வெற்றி பெறுவ. நீ செய்வது எல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நீங்கள் வெற்றிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அநேக மக்கள் பாருங்கள், கர்த்தர்கிட்ட கர்த்தர் வெற்றி தருவார், வெற்றி கொடுப்பார் என்றெல்லாம் காத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுங்க, காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாதிருந்தால், இதில் தியானமாக இருந்தீங்கன்னா நீ செய்வது எல்லாமே வாய்க்கும், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆகவேதான் இந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே நமக்கு வெற்றி என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டீங்கன்னா தோல்வியை மாற்ற முடியும், ஏழ்மைத்தனத்தை மாற்ற முடியும், வெற்றியை அடைய முடியும், செழிப்பை அடைய முடியும். இன்னும் சொல்லப்போனால், யோசுவா விரும்புகிறத காட்டிலும் தேவன் விரும்புகிறதா முதல்ல இருக்குது. தேவன் ஆசைப்பட்டு தான் சொல்கிறார். தேவன் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய வெற்றியின் மீதும், தேவன் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய செழிப்பின் மீதும் அக்கறை உள்ளவராக இருந்து கொண்டு தான் இன்றைக்கும் அவர் நம்ம மேலே, நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற முதல் யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். நம்ம நாசமாக போகணும் முதல்ல விரும்புகிறாள் நம்ம கூட இருக்கிற ஆட்கள். நம்ம நல்லா இருக்கணும் விரும்புகிறாள் நம்ம கூட இருக்கிற தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் யோசுவாவிட்ட சொல்லி, நீ பலம் கொண்டு திடமானதாய் இரு, பலம் கொண்டு திடமானதாய் இரு, இதே எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இரு. நீ இதை பிடிச்சிக்கிட்டேன்னா நீ வெற்றி பெறுவது என்பது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறோம், தானியேலின் காரியமும் ஜெயமாக இருந்தது. இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்களோ, வசனத்தின் மீது யார் யாரெல்லாம் பற்றுதலாக இருக்கிறார்களோ, வசனத்தின் மீது யார் யாரெல்லாம் தியானமாக இருக்கிறார்களோ, வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியிலே நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நான் சொல்ல இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் காரியமும் ஜெயமாக இருக்கும். அதான் தேவன் விரும்புகிறார். எல்லாருடைய வாழ்விலும் தேவன் விரும்புகிறது நோக்கம் என்ன, அவருடைய ஆசை என்ன, அவருடைய திட்டம் என்ன, எல்லா காரியமும் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று தான் வேதமும் விரும்புகிறது, தேவனும் விரும்புகிறார். அப்போ வேதம் மனிதனுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இவருடைய வெற்றி மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வெற்றிகளெல்லாம் வேதம் பதிவு செய்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, நாமும் வெற்றி பெற முடியும் என்பதாக தான் அர்த்தமாகின்றது.
ஆமென். பாருங்கள், இந்த வளகாப்பு டைமில் நிறைய பெண்கள்லாம் வருவாங்க. இந்த சுற்றியெல்லாம் சுற்றி போடுறதுலாம் வந்து இன்றைக்கி நம்ம கல்ச்சரில் சுற்றி போடுறது. நம்ம என்ன பண்ணுறோம், பெண்கள் வருவதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, கவலைப்படாதம்மா, நானும் உன்னை போல் ஒரு பெண் தான், நான் பிள்ளையை பெற்றெடுத்துருக்கிறேன், நானே உயிரோடு இருக்கிறேன், நானே நல்லா இருக்கிறேன், என்னைய பார்க்குறீல்ல, என்னைய பார்க்கும்போது அந்த வளகாப்பில் உட்காந்துருக்கிற பிள்ளைக்கு ஒரு தெம்பு வரும். இவங்களே பிள்ளைகள்லாம் பெற்று எடுத்துருக்குறாங்க, நம்மளால் பெற்றெடுக்க முடியாது. ஆகுதான் பாருங்கள், பெண்கள் அதிகமாக இந்த ஃபங்க்ஷனில் பெண்கள் அதிகமாக முன்னாடி வந்து அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணுறது செய்கிறதெல்லாம் முன்னாடி நின்று பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். எதுக்கு? ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சில இதில் இப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறது கூட கிடையாது. சரி பரவாயில்ல, அந்த இதுக்கு போக வரும்ல. என்ன சொல்கிறேன்னா, வேதத்தில் ஏன் வெற்றியை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், ஏப்பா நாங்கள் எப்படி அவருடைய வார்த்தையையும் அவரையும் பிடிச்சிக்கிட்டு பூமியில் வெற்றி பெற்றோமோ, அதே போல் நீயும் தேவனையும் அவருடைய வார்த்தையும் பிடித்து கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதாக தான் நமக்கு அவர்கள் சவால் விடுகிறார்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்கிறாங்க. அப்போ வெற்றி என்பது என்ன? உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மேற்கொள்வது. பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. வெற்றி எங்கே இருக்குதுன்னா, பிரச்சனைகள்லாம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஒன்று வரும், வெற்றி வர ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல பிரச்சனை மட்டும்தான் வரும்னு சொல்ல வரல. அந்த பிரச்சனை ஜெயிக்கிற ஒரு ஆள் அந்த இடத்துல எலும்ப ஆரம்பிப்பார், உதயமாக ஆரம்பிப்பார். அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு தீர்வு காண ஆரம்பிப்பார். பாருங்கள், அந்த நேரத்தில் அவர் மூலமாக பெரிய வெற்றிகளை தேசம், நாடு, மக்கள், இனம் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பார்கள். வெற்றி என்பது என்ன? பிரச்சனைகளை மேற்கொள்வது மட்டுமல்ல, உங்கள் கனவுகளையும் அடைவது, உங்கள் லட்சியங்களை அடைவது. வெற்றி என்பது என்ன? தேவன் எதற்காக ஒரு நோக்கத்துக்காக உங்களை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது, அந்த நோக்கத்திற்கு எதிராக வருகின்ற எல்லா விதமான சக்தியையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி. ஏன்னா இந்த பூமியில் ஒரு நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு நோக்கத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும், கஷ்டம் எல்லாமே எதுக்குன்னா அந்த நோக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான், அந்த தரிசனத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான். அப்போ வெற்றி என்பது என்ன? அதையெல்லாம் நீங்கள் தடுக்க நினைக்கின்ற சக்திகள் எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். அதுதான் தரியு, கோரேஸ், இவங்க ரெண்டு பேருமே பாபிலோனிய மன்னர்கள், பாபிலோனிய ஆட்கள். சொல்லப்போனால் நம்மளை போல் ஒரு சபையிலேயோ ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலேயோ அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கல வந்து வாலிப நாட்களில் மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்திக்கிற ஒரு நேரம். தோல்வியில் தான் ஆரம்பிக்குது அவங்க லைஃப், வாழ்க்கை. ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க வந்து வாலிப வயதிலேயே சிறைச்சாலைக்கு போகிறாங்க. வாலிப வயதிலேயே புரியாத ஒரு ஊர், தெரியாத ஒரு பாஷை, அது மட்டும் இல்லாமல் பிடிக்காத ஒரு பாஷை மட்டும் கிடையாது, பெயரை கூட மாற்றி வச்சுட்டாங்க, பிடிக்காத ஒரு சாப்பாடு. இப்படி பல சவால்களை வாலிபர்கள் சந்திக்கிறார்கள். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 பேரும் சந்திக்கிறாங்க. வந்து வாலிப வயசு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், துள்ளி குதிக்கிற ஒரு வயசு, அள்ளி ஆடுற ஒரு வயசு, ஏராளமான கனவு, ஆசை இருக்கின்ற ஒரு வயசு. ஆனால் இந்த வாலிப வயசில் அவங்க துவக்கம் நன்றாக இல்லை. துவக்கம் பாருங்கள், கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே துவக்கம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. தேவன் மட்டும் அவர்களோடு இல்லை என்றால் அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கும். தேவன் அவங்க வாழ்க்கையில் இருந்ததுனால காரியமே மாறுதலாக முடியுது, காரியமே ஜெயமாக முடியுது, காரியம் அது சம்பூர்ணமாக முடிக்கிறது. ஆகவே வேதம் அடிக்கடி சொல்லுகின்றது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் முடிவை எண்ணி பாருங்கள். அன்றைக்கு இடத்துல முடிவை மக்கள் பார்க்குறதில்ல. அன்றைக்கி நடக்கிற ஒரு ரிசல்ட் வந்து என்னங்க இப்படி போச்சு, என்ன ஆச்சு, அவ்வளோதான், நம்ம இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிறோம். இல்லை, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆகுதான் வேதம் சொல்லுகின்றது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? என்ன சொல்ல, யார் அசட்டை பண்ணாதீங்க. ஆரம்பத்தின் நாள் கொஞ்சம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொஞ்சம் காலேஜ் எடுத்து வைக்கும்போது சில அற்பமாக இருக்கும், ஆனால் உள்ளே வர ஆரம்பிக்க வாழ்க்கை சம்பூர்ணமான ஒரு காரியத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதில் தானியேல் ஒரு விதி விலக்கு இல்லை. தானியேல் அதில் உள்ளே இருக்கிறாரு பாருங்க. நான் சொல்கிற மாதிரி வேறு சாப்பாடு, வேறு ராஜா, வேறு மொழி, வேறு பேர், எல்லாமே மாறிடுச்சு. சில நேரம் பாருங்கள், இந்த வாலிப வயசில், இன்றைக்கி இருக்கிற வாலிப வயசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா வெளியூரில் இன்னைக்கு போனாங்க நைட்டே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்தமாரி ஆட்களாக இருக்கிறாங்க. வெளியூரில் தங்குறதுக்கு விருப்பப்படாத ஆட்கள். இன்னும் சொல்ல போனால் சில பேர்லாம் வெளியூரில் போய் சாப்பிடக்கூட மாட்டாங்க.
இன்றைக்கி நல்ல காலத்துலேயே நம்ம வீட்டில் வைக்கிற சாப்பாட்டையே சில வாலிப பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. வெளியூர்லாம் போனாங்கன்னா அவங்கெல்லாம் அது சுத்தமாகவே சாப்பாடு அவங்க வீட்டில் போய் சாப்பிடாத சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தான் தங்கணும். இப்படி இருக்கிற வாலிபர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த யூத வாலிபர்கள் பாபிலோன் தேசத்தில் எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் போகிறார்கள் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல கோரேஸ் வராரு, தரியு வராரு. இது என்ன காமிக்குதுன்னா, எந்த மன்னன் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த மன்னன் வந்தாலும், எந்த மன்னன் போனாலும், யார் அமைச்சராக இருந்தாலும், யார் அமைச்சராக இல்லைனாலும் விஷயம் என்னன்னா தானியேலின் காரியம் ஜெயமாக தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது போல் பிஜேபி ஆட்சி வந்தா என்ன, டிஎம்கே ஆட்சி வந்தா என்ன, எந்த ஆட்சியாக இருந்தாலும் எங்கள் காரியம் ஜெயமாக தான் இருக்கும். நம்ம காரியம் ஜெயமாக தான் இருக்கும். நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது யார் வராங்க, யார் பிரதமர் ஆகிறாங்க, யார் முதல்வர் ஆகிறாங்க, இதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சோம். யார் எங்களை ஆட்சி செய்தால் என்ன, எங்கள் காரியம் ஜெயமாக தான் முடியும். நாங்கள் நல்லா தான் இருப்போம். யார் ஆட்சி காலகட்டத்தில் எவர் ஆட்சி வந்தாலும் எங்கள் காரியம் ஜெயமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவத்தில் பயத்தை உண்டாக்கிட்டாங்க. ஐயோ இவங்க வர போகிறாங்க, இவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, இவங்க வந்தாங்கன்னா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியுமா என்றெல்லாம் மக்களை பயமுறுத்த எல்லாரும் அதே பேச. நீங்கள் என்ன பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஏன் அவங்க வந்த பிற்பாடு எல்லாம் பிரச்சனையாக முடியுதுன்னு அதுக்கு முன்னாடியே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, எல்லாரும் அறிக்கை பண்ணிட்டாங்கல்ல. எங்க இவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதாங்க மோசங்க, இவங்க வந்தாங்கன்னா இப்படி பண்ண முடியாதான், அப்படி பண்ண முடியாதான், அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாதான்னு ஒருத்தராக பேசுகிறாங்க. எல்லா வாயும் தான் பேசுது. எல்லா வாயும் பேச என்ன பண்ணுறாங்க, அதை எஸ்ன்றாங்க, அதை ஆமோதிக்கிறார்கள், அது தடை பண்ணுறதில்ல. இப்போ எல்லாருடைய வாய் என்ன பேசுது, இவங்க வந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க வந்தால் அப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல. இப்போ நம்ம இந்த உலகத்தில் எழும்பி சொல்லணும், இந்த கூட்டத்தின் மத்தியில், இந்த கிறிஸ்தவங்க மத்தியில் நம்ம எழும்பி என்ன சொல்லணும், யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் எங்களுக்கு ராஜாவாக இருந்தாலும் எங்கள் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். அதுக்குன்னு நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதில்ல. நீங்கள் யாரை விரும்புங்களோ போட்டுக்குங்க. புரியுதுங்களா? யோசிச்சு பார்த்து யாருக்கு போனோம் போட்டுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் போட்டாலும், வரவங்க வந்தாலும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தை இருக்குது, தேவன் வார்த்தையிலிருந்து வருகின்ற விசுவாசத்தை கருத்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன் நம்ம காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல தானியேலுக்கு ராஜா தேவை கிடையாது, ஆனால் ராஜாவுக்கு தான் தானியேல் தேவைப்படுறார். நல்லா கவனிச்சிங்களா? இன்றைக்கி நமக்கு ராஜாக்கு, அந்த அரசாங்கத்துக்கு நம்ம தேவை. நீங்கள் நினைக்கிற நமக்கு அவங்க தேவை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்களுக்கு தாங்க நம்ம தேவை. அதுதான் பூமிக்கு தேவன் உப்பாக வச்சிருக்கிறார். பூமிக்கு கர்த்தர் நம்மை வெளிச்சமாக இருக்கிறாரு, வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. உப்பு அவசியம், வெளிச்சமாக அவசியமாக இருக்குது. இது ரெண்டும் நம்ம தான். நம்ம இல்லைன்னா டேஸ்ட்டும் இருக்காது, நம்ம இல்லைன்னா வெளிச்சமும் இருக்காது. ஆகவே இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, வெற்றியை அவர்கள் கொண்டாடினான். ராஜ்யபார காலத்தில் அவர்கள், இவருடைய ராஜ்யபார காலத்தில் தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்தது, ஜெயமாக இருந்தது. அப்போ என்னன்னா, எந்த சூழ்நிலையும் தானியேலை கட்டுப்படுத்தவில்லை. நீ நினைக்கிறீங்களா இருக்கிற சூழ்நிலை மோசமாக இருக்குது, சூழ்நிலை ஒருவேளை மாட்டிட்டா என்ன பண்ணுறதுங்க? இல்லை, சூழ்நிலை மோசமாக தான் இருந்துச்சு. இதை சொல்ல இல்லை, எத்தனை சூழ்நிலை, எல்லாமே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மோசம்தான். ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளாக தானியேல் போய் மாட்டிக்கல. அந்த சூழ்நிலைகள் இவரை கட்டுப்படுத்த விடலை, சூழ்நிலைகளை இவர் கண்ட்ரோல் கொண்டு வந்தார். நான் உங்களுக்கு சொன்னல, போன வாரத்தில் அடிமையாக போனவன் அடிமை தேசத்தில் போய் அங்கே போய் தனக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸே கிடையாது, உரிமையே கிடையாது. அவங்க என்னத்தை கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு தான் போகணும். ஆனால் இங்கே ஒருத்தன் ஆர்டர் போடுறான், கொடுத்து பாரும், 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாரும், நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்மானம், டிசிஷன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அவர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமனும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இறுதியில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பார்க்குறோம், முதல்ல என்ன பார்த்தோம், உங்களை எங்கே தூக்கி போட்டாலும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நல்ல ஒரு தீர்மானம் ரொம்ப அவசியம். நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும். நீங்கள் நிறைய பேர் கெட்டதுக்கெல்லாம் நிறைய தீர்மானங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நல்லதுக்கு தீர்மானங்கள் எடுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன்,
சூழ்நிலை எவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு உள்ளே நான் போகிற ஒரு ஆள் கிடையாது. அந்த சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் போகிறவன் கிடையாது. அந்த சூழ்நிலையை நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கொள்ள போகிறேன்? ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இருக்கிற உங்கள் சூழ்நிலை எல்லாமே பேடாக இருந்தாலும், எல்லாமே மோசமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன தான் மோசமாக நான் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா நான் ஆணுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. நான் இப்படி தான் தேவன் எனக்குன்ற அவருடைய வார்த்தையை வச்சுருக்கு. இப்படி தான் வாழணுன்றது தேவன் ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்கிறாரு. நான் இப்படி தான் இருப்பேன். என்னோட தீர்மானத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீ தீர்மானத்தை எடுத்து பார்க்கும்போது அங்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி எப்படி தேவன் செய்தாரோ அதே போல் தேவன் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அப்போ வெற்றி பெற்றவர்கள், வேதத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தாலே நீங்களும் அந்த ஸ்டெப் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அழகாக ஓட ஆரம்பிக்கும். ஆகவேதான் எதோடு ஒத்து போகாமல் இப்படி தான் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம் அவசியம். ஆமென். இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகலாங்க. இன்னும் எல்லோரும் நமக்கு அவசியம் இல்லையா? எல்லோரும் நமக்கு தேவை இல்லையா? நான் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தானியேலை நினைவு கூற வேண்டும். எந்த சுச்சுவேஷன்லையும் அவர் தன்னை உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை, உலகத்தோடு ஒத்து போகவில்லை. உலகத்தின் காரியத்தை அவர் பிடிச்சிக்கல. எல்லாரும் போகிறாங்க, அந்த வழியை அவர் பிடிச்சிக்கல. இவர் தெரியும் நீதிமானுடைய வழி ராஜ பாதை, நீதிமானுடைய வழி தனி வழி. அவருக்கு தெரியும் எல்லாரும் போகிற வழி நீதிமானுடைய வழி கிடையாது, நீதிமானுடைய வழி வேற. ஏன்னா தேவனுடைய வழி. அந்த வழியில் போனார் பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை எடுக்க ஆரம்பித்தார். ஆகவே தான் நான் சொல்கிறேன், நல்ல தீர்மானங்களுக்கு தேவன் துணை நிற்கிறார். நீங்கள் இப்படி எந்த சூழ்நிலை இப்படி ஜெபம் பண்ணுவேன், இப்படி பைபிள் படிப்பேன், இப்படி ஊழியம் பண்ணுவேன், இப்படி கர்த்தருக்காக நிற்பேன் நீங்கள் தீர்மானம் பண்ணும்போது கவனமாக கேளுங்க. அந்த தீர்மானத்துக்கு உதவி செய்கிறதுக்கு தேவனே அங்கே வந்துடுறார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவன் உதவி செய்கிறதுக்கு அங்கே வந்துடுறாரு. தீர்மானங்கள் தயவை உங்கள் வாழ்வில் திறந்து விடுகின்ற ஒரு கருவியாக மாறி விடுகிறது. அவங்க தீர்மானிக்கும் போது தேவனுடைய ஆச்சரியமான உதவிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். என்ன பண்ணுறது அப்படின்னு வாழல அவங்க எல்லாமே. நம்மளாக இருந்தால் இன்றைக்கி நம்ம நிலமையில் நம்மளை கொண்டு போய் இனிமேல் பாபிலோன் போன்ற இடத்துல ஒரு அடிமையாக கொண்டு போய் வச்சா நம்ம என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துதாங்க ஆகணும். இன்றைக்கி சில பேர்லாம் என்ன பண்ணுறது, தலையை நீட்டிட்டேன், வாக்கப்பட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும்னு சொல்லி கரிச்சு கொட்டிக்கிட்டேன். நிறைய பேர் குடும்பத்தில் வாழ்ந்துருக்கிறது போல் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு நீங்கள் வீட்டில் போய் வேறு தீர்மானம் எடுத்துடாதீங்க. புரியுதுங்களா? அது பெரிய ஆபத்து. ஒருத்தனுக்கு ஒருத்தி அதுதான். அதில் வேறு தீர்மானம் எடுத்து வேறு பிளான்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதுக்கு நான் அவனோட உடந்தை ஆக மாட்டேன். நான் என்ன சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியுமா? உங்கள் சூழ்நிலை கஷ்டமாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், அது மாற்ற முடியும். நல்ல தீர்மானங்கள் அவைகளை மாற்ற உங்களுக்கு உதவி செய்யும். ஓகேங்களா? அப்போ இதனால் மற்றவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ 2வது அதிகாரத்துக்கு போவோம். இங்கிருந்து என்ன நடந்தது, இவங்க என்ன பண்ணினாங்க, தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததுக்கு என்ன நடந்தது, என்ன விஷயன்றதை 2ஆம் அதிகாரத்தில் இப்போ பார்ப்போம். நேபுகாத்நேச்சார் முதல் வசனம், நான் படிக்கிற ஒரு சில வசனத்தை. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவன் எல்லா காலகட்டத்திலும் எல்லா மக்களோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். உங்களுக்காக யார் யார்கிட்டலாம் பேசணுமோ அவங்கள்ட்டலாம் உங்களுக்காக அவரே பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்காக யார் இவங்கள்ட்ட போய் பேசுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பார். உங்களுக்காக உங்கள் சார்பில் யார் உங்களுக்காக பேசுகிறீங்களோ கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்காக இறங்கி எல்லா காரியத்தையும் பண்ணுறவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தர் எந்த மனிதனோடும் பேசுகிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் நேபுகாத்நேச்சாராக இருக்கிறார். பாருங்கள், இவர்கிட்ட போய் ஒரு பாஸ்டர்கிட்ட, ஒரு ஊழியக்கார்ட்ட, அல்ல ஒரு தீர்க்கதரிசிட்ட வரப்போகிற காரியத்தை அறிவித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இவர் பாருங்கள், சம்மந்தமே இல்லாத ஆள், பாஸ்டரும் கிடையாது, விசுவாசியும் கிடையாது, டீக்கனும் கிடையாது, இப்படி இல்லாத ஒரு ஆள், புறஜாதி. இவன்கிட்ட போய் நேபுகாத்நேச்சார்கிட்ட போய் வரப்போகிற காரியத்தெல்லாம் அறிவிக்கிறார். பாருங்க, கவனமாக கேளுங்க. உங்களுக்காக தேவன் பேசக்கூடாத ஆள்கிட்டலாம் அவர் பேசி உங்களுக்காக வெளியே திறக்க ஆரம்பிப்பார். பைபிள் நடந்திருக்கு, இந்த மாதிரி பல பேர்கிட்ட நடந்திருக்குது. ஆபிரகாம் நாட்கள் அப்படி தான் பாருங்கள். ஒருத்தன் ஆபிரகாம் மனைவி மேலே கை போட பார்த்தான். கர்த்தர் அபிமெலேக்கிட்ட போய் சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். யாருன்னு நினச்சிருக்கிற,
அவன் என் நண்பன்டா, என் நண்பன் ஒய்ஃப் மேலே நீ கை வைக்கலாமா? கண்டிச்சு கடத்தில் அவன் தூக்கம் கேட்டு வந்து, ஏய் என்ன ஆபிரகாம் இப்படி பண்ணிட்ட, நீ உன் மனைவின்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? மனைவின்னு சொன்னா அப்போ நீ போட்டிருப்பையா? அதெல்லாம் மனைவி உள்ளத்தில் நினச்சிட்டு பாருங்க. என்ன சொல்கிறேன், தேவன் இவர்களுக்காக வராரு, தேவனுடைய பிள்ளைகளுக்காக வராரு. இன்னொரு யோசேப்பின் நாட்களில் பாருங்க, யோசேப்பை உயர்த்தணுன்றதுக்காக பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுத்துட்டார். பார்வோனுக்கு கனவு கொடுத்து அவனை கலங்கடிச்சிட்டு இருக்கிறார். கடைசியில் யோசேப்பு அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்கிறான் பாருங்க. கடைசியில் அவனையே தேசத்து அதிபதியாகவே கர்த்தர் மாற்றி விட்டார். அதே மொர்தெகாயின் நாட்களில் கூட அங்கே கூட ராஜா அவரை தூங்க விடாமல் பண்ணி, அவனு தூக்கத்தை வர விடாமல் பண்ணி, அவன் பார் நைட் நேரத்தில் ஏதோ ஒன்று எடுத்து நடவடிக்கை எடுத்து படித்து பார்த்தா தான் உயிரை காப்பாற்றின பேர். அவனுக்கு ஒன்றுமே பண்ணலையே. யாருப்பா அது? இவன் தான், இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் அவனுக்காக ஒரு பெரிய பிளான் பண்ணுறாருப்பா, இப்படி பண்ணணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும்னு. கர்த்தர் உங்களுக்காக எவ்வளோ இறங்கணுமோ அவ்வளோ இறங்கி உங்களுக்காக காரியத்தை செய்வார். ஆமென். நீ நினச்சிட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்காக ஒன்றும் பண்ண மாட்டார் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இவங்கெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணங்களாக இருக்கிறார். பாருங்க, இந்த உலக அழிவை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். நான் சொல்கிறேன், கனவுகள் என்பது தேவனுடைய மொழியாக இருக்கின்றது. கனவுகள் ட்ரீம் காட் லாங்குவேஜாக இருக்குது. சொப்பனங்கள், கனவு எல்லாமே தேவன் பேசுகின்ற ஒரு மொழிகளாக இருக்கின்றது. அன்றைக்கு இடத்துல கனவு வரும், மக்கள் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் கனவுகளின் மூலமாகவும் பேசுகிறார் என்பதை மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், கர்த்தர் கனவுகள் மூலமாக உங்கள்கிட்ட பேசுவார், சொப்பனங்கள் மூலமாக உங்களோடு பேசுவார். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம பிஸியாக இருக்கிறோம், பகல் நேரத்தில் அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு பிஸியாக இருக்கிறோம். கர்த்தர் பார்க்குற, நீ எப்போதும் பிஸியாக இருக்கிற, நீ தூங்குற நேரத்தில் இப்போ நான் வந்துட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா கனவுல வந்து அவர் பேச ஆரம்பிச்சார். தேவன் கனவுகள் மூலமாக பல விஷயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். சொப்பனங்கள் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அது காட் லாங்குவேஜ், தேவனுடைய மொழிகளாக இருக்குது. சில நேரத்தில் நம்ம நடத்தப்படுவோம், அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நடத்தப்படுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து சில பேர் கனவு கண்டு எழுந்திருக்கும் போது பாருங்கள், சில பேர் துக்கமாக இருப்பாங்க, சில பேர் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஏன்னா அந்த கனவு அவங்களை அந்த மாதிரி கொண்டு போகின்ற ஒரு நேரமாக இருக்குது. 2ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளும் ஜோசியரும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அதாவது என்னன்னா, இன்னும் தொடர்ந்து படிக்கிறேன். நின்றார்கள். ராஜா அவர்கள் நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். அதாவது கவனமாக கேளுங்க, கனவுதானே அப்படி என்று ஏனோ தானே என்று எடுத்துக்கொள்ளவில்லை நேபுகாத்நேச்சார். அவங்க கலாச்சாரம் நம்ம ஊர் கலாச்சாரம் மாதிரி. நம்ம எப்படி கனவு கண்டா காலையில் எப்படியாவது கனவுக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற லெவலில் இருப்போம். சில பேர்லாம் பாருங்கள், ஃபோன் போட்டாவது பாஸ்டர் இந்த மாதிரி கனவு கண்டா இப்படி ஆச்சா அப்படி ஆச்சா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். கேட்டு அவங்க பதிலையும் சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், என்னென்னா நம்ம ஊர் கலாச்சாரம் அவங்க ஊர் கலாச்சாரமாக இருக்குது. கனவு கண்டு ரொம்ப பேன் முழிச்சிட்டு இருக்கிறான். இப்போ கனவை வந்து வியாக்கியானம் பண்ணணும். பாருங்கள், அந்த கனவை வந்து கேட்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கலாச்சாரத்தில் கனவை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆட்களும் இருந்திருக்கிறார்கள். நம்ம ஊரில் இல்லையா, நாய் வந்தா இதுவான், பூனை வந்தா இதுவான், பள்ளி வந்தா இதுவான், மாடு வந்தா இதுவான், போலீஸ்காரங்க வந்தா இது. உங்களுக்கு புரியுதா? யாராவது உள்ள வந்துட்டா உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ பார்க்கக்கூடாத ஒரு ஆள் கனவுல வந்துட்டாரே, வராத ஒரு ஆள் வந்துருச்சே, நம்ம பேன்னு முடிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அந்த நாட்களில் கனவை விளக்கி சொல்கிறது, கனவு வந்து அதை கனவு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்குது. அது மட்டுமல்ல, கனவை வியாக்கியானம் பண்ணுறதுக்கும் அந்த நாட்கள் ஆட்கள் இருந்திருக்கிறார்கள். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராஜா என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு கொக்கி போடுறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நீ என்ன சொன்ன, நீ கனவை சொல்லு, நான் அர்த்தத்தை சொல்கிறேன், நீ சொன்னில்ல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, 5லேருந்து படிக்கிறேன். ராஜா கல்தியருக்கு பிரதித்துவமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற
தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டிக்கப்படுவீர்கள், துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் அட சாமி, என்ன ஆளியா அவரு! எப்போதும் லாஜிக்காக பார்த்தா கனவு சொல்லியா நாங்கள் விளக்கத்தை சொல்கிறோன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த மனுஷன் பாரு, இங்கே நான் கனவு சொல்ல மாட்டேன், நீ தான் கனவையும் சொல்லணும், நீ தான் விளக்கத்தையும் சொல்லணும். எங்கே போய் நிற்கிறது? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு குழப்பம், எப்படிப்பட்ட ஒரு தயக்கம், எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காரியம். படிக்கிறோம் பாருங்க. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாயில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். கவனமாக கேளுங்க, படிக்கிறேன். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, என்னையா இந்த ஆள் விடமாட்டான் போல, இந்த ராஜா விடாம சொல்றாங்க. இப்ப பதில் சொல்றாங்க. அதற்கு ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக. அப்பொழுது அதன் அர்த்தத்தை திரும்ப சொல்றாங்க. சார், கனவை சொல்லு சார், நாங்கள் விளக்கம் சொல்றோம் அப்படின்றாங்க. இப்ப ராஜா சொல்றார். அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலம் தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு என்ன கதை விடுறீங்களா? அப்படி தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா? இவ்வளவு நாள் என்ன ஏமாத்துனீங்க, என்னைய இவன் நான் ஒரு கனவு கணும், நீ அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுவேன், நான் அப்படியே போவேன், இப்படியே என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்க. மவனே, இன்னைக்கு வந்து ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நீயே சொல்ல, நீ அதனுடைய விளக்கத்தையும் சொல்ல வேண்டும். ஏன்னா ராஜா என்ன சொல்றாரு, எதுக்காக சொல்றாங்கன்னா, நீ வந்து நான் சொல்ற கனவுக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லுவ. அங்க 10 பிரதானிகள் இருக்கிறாங்கன்னா 10 பேருமே 10 அர்த்தத்தை சொல்லுவானுங்க. அப்ப ராஜா என்ன பண்ணுவாரு, அவர் ஏற்கனவே பீதியில் இருக்கிறார் கனவு கண்டுட்டு. 10 பேர் 10 அர்த்தம் சொன்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது சமைக்கலாம் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திரிக்காய் குழம்புக்கு 10 பேருக்கு என்ன சொல்றது, 10 பேர் ரெசிபி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணி எந்த கத்திரிக்காயை முதல்ல சமைக்கலான்ற யோசனை வரும். எதை கேட்கலாம், கடைசியில் இது போட்டால் அது வேற மாதிரி, ஒவ்வொன்றும் வேற போயிடும். 10 பேர் 10 விதமான கனவு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சு ராஜா எதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எதை மரியாதை கொடுப்பார். இப்போ ராஜா பார்த்தாரு, நீங்கள் நல்லா கேம் ஆடுறீங்கன்னு தெரியுது, அதனால் எவன் வந்து நான் கண்ட சொப்பனத்தை சொல்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே ராஜா கரெக்டாக கேட்க ஆரம்பிக்கிறார். வந்து காலம் மாறும் என்று 9 காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு, என்னென்ன ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றார். கரெக்டாக ராஜா அவரு தான் பிடிச்ச பிடியில் 3 கால் இருக்கிறார். மந்திரிங்க, பிரதான மற்ற ஞானிகள், ஜோசியக்காரன், குறி சொல்கிறோம், அவனு என்ன பண்ணுறான், அவனு பிடியில் இருக்கான். நீ கனவு சொல்லு, இவர் சொல்ல, நீ கனவு சொல்லு. 2 பேருக்கு ஒரு பெரிய ஒரு போட்டி மாதிரி போயிட்டு இருக்குது. 10ஆம் வசனம். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டது இல்லை. என்ன சொல்லுவான், என்ன பண்ணுறாங்க, குரூப் சேர்ந்துருச்சு, ஒரு இனம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஜாதியிலேயே பார்த்ததில்ல, எங்கள் இனத்திலேயே பார்த்ததில்ல, இப்படிப்பட்ட ஆள் எதுவுமே கிடையவே கிடையாது, யாருமே இதை சொல்ல முடியாது. எங்கள் எல்லா ராஜாக்களும் முதல்ல சொப்பனம் சொல்லுவாங்க, எந்த ராஜாவும் இப்படி கேட்டது கிடையாது, அப்படி சொல்லவும் முடியாதுன்றாங்க. என்ன சொல்ல போனால் 11 ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாய் இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும். என்ன சொல்றாங்க, ராஜா இது சாதாரண காரியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் போடுற கண்டிஷனை இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. நினைக்கிறீங்களா சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. 12 இது நிமித்தம் ராஜா
மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு, அப்பனா எந்த அளவுக்கு பேசிருக்கானுங்க பாருங்க, உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். எனக்கே இப்படி பேசுறீங்களா, என்ன திமிரு, எனக்கு எதிராக இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டான் பாருங்க. ஞானிகளை கொலை செய்யும்படி, கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். என்ன விஷயம் தெரியுங்களா? கவனமாக்கல ஒரு விஷயம் சொல்றேன். தானியேலையும் கொலை செய்ய தேடுறாங்க, நண்பர்களையும் கொலை செய்ய தேடுறாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த ஞானிகளின் லிஸ்ட்ல தானியேலும் இருந்திருக்கிறாரு. தானியேலும் அந்த பொசிஷன் இருந்திருக்கிறாரு. ஏன் 1:20 படிக்கிறோம் இல்லையா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஆகவேதான் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப தானியேல் உள்ள இருக்கிறார், எந்த இதுவும் உள்ள ஞானிகளின் லிஸ்ட்ல தானியேல் ஒருத்தர். 14 படிக்கிறேன். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகியுடைய தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறத்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆகியோகியனிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். கரெக்டாக புத்தியாக கேட்கிறார், கரெக்டாக தெளிவாக கேட்கிறார். 16 தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். என்ன சொல்றார் தானியேல்? ஆரியோகே, நீ அவ்வளோதான் நீ நினச்சிட்டு இருக்கிற, இந்த உலகத்தில் பதில் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் ராஜாட்ட போய் சொல்லு, அதை விடுவிக்கத்தக்க பதிலை ஏன்ட்ட இருக்குது. இந்த உலகத்தில் நான் ஆராதிக்கிற தேவன்ட்ட தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லு என்பது சொல்றார். முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் முடிச்சுட்டாங்க. இல்லை, சான்ஸே கிடையாது. எல்லாம், அதாவது சங்க தலைவர்கள் சொல்ற மாதிரி ஜோசிய தலைவர்கள், சூனிய தலைவர்கள், இன்னும் ஞானிகளின் தலைவர் எல்லாரும் போய் முறையிடுறாங்க. சான்ஸே கிடையாது ராஜா, வாய்ப்பே இல்லை, யாராலும் தீர்க்க முடியாது. ஆனால் அங்கே சங்கத்திலேருந்து ஒரு கூட்டம் எழுப்பி சொல்கிறாரு, இல்லை இல்லை முடியும், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நாளை கொடுங்க, நான் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். 17 பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. கவனமாக கேளுங்க, தானியேல் செய்த அதி முக்கியமான ஒரு காரியம், தேவன்கிட்ட போறார், தேவனிடம் செல்கின்றார். ஏன்னா அவரால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் பதில் எங்கேயும் இல்லை. ஆனால் தானியேலுக்கு ஒரு விஷயம், தேவனை பற்றி அறிந்த ஒரு விஷயம் என்னன்னா, பதில் இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லை. பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, சான்ஸே கிடையாது, பதிலே கிடையாது, யாரும் கிடையாதுன்னு சொல்லும்போது இவர் சொல்றார், தானியேல் மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்குது போற தேவன்கிட்ட போறார். பைபிள் ஒன்று தெரியுங்களா? இப்போ படிங்க, எரேமியா 33:3 படிங்க, பார்க்கலாம், படிங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, பெரிய காரியங்கள் அறிவிப்பார், செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. இதுக்கு பேரே பார்த்தா 333 சொல்லுவாங்க வேத வல்லுநர்கள். இதுக்கு பேர், இந்த வசனம் 333 வாங்க. 333 என்ன? நான் ஞாபகம் வச்சுக்கணும். 333 எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நீ அறியாததும் நீ எட்டாததுமான சொல்றாரு. நீ அறியாததும் மறைக்கப்பட்ட காரியத்தால் வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். இங்கு பதில் இல்லையா? இந்த உலகத்தில் யார்கிட்டையும் பதில் இல்லையா? ஆகவே எங்கேயும் பதில் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. தேவன்ட்ட பதில் உண்டு. பூமியிலே ஒரு காரியம் முடியாது என்பதனால அது முடியாது என்று அல்ல. உங்க கூட இருக்கிறவங்க பெரும் பெரும் தலைவர்கள்லாம் இது முடியாதுன்னு வாங்க, முடியாதுன்னு யாரோ ஒரு பெரிய ஆள் எலுமின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அந்த காரியம் முடியாது என்று கிடையாது.
அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு ஏப்பா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தெல்லாம் நான் உனக்கு அறிவிப்பேன். முடியாதது எல்லாம் முடிக்கிற இடம் ஒன்று இருக்கிறது, தேவன். ஆமென். இந்த உலகம் கேள்விகளால் நிரம்பி இருக்குது, பதில்கள் இல்லை. ஆனால் பரலோகம் பதில்களால் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, தேவன்கிட்ட பதில் இருக்குது. இந்த உலகம் இருளால் நிரம்பி இருக்கிறது, தேவன் வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 2:7 படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்களாம் யாருங்கோ? நீங்களாம் யாரு? இங்க இருக்கிற எல்லாரும் நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள். அப்ப இந்த வசனம் நமக்கு தான். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு விசேஷமான காரியத்தை வச்சிருக்கிறார். ஆமென். தானியேல் மட்டுமல்ல, அந்த நாட்கள்ல எல்லாரும் சாக வேண்டும் என்பது ராஜா அவனுடைய கட்டளை பிறந்துடுச்சு. எல்லாரையும் போடுறா, எல்லாரையும் போட்டதில்ல, ஒருத்தனும் இருக்கக்கூடாது. எவனும் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, முடியாது, சான்ஸே இல்லை, எந்த ராஜாவாலையும் முடியாது. எந்த ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டதும் கிடையாது, பதில் நாங்கள் சொன்னதும் கிடையாது, இப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லைன்னு சொன்னான்ல. எவன் அதுக்கு காரணமாக தான் அந்த குரூப், அந்த இனம் எல்லாவற்றையும் அழிச்சிருன்றான். நான் சொல்கிறேன், தானியேலும் சாக வேண்டும் என்ற ஒரு நிலை அங்கு உருவாகி விட்டது. 18ஆம் வசனம். அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தானியேல் மட்டும் இல்லை, தானியேல் உடனே ஃபெய்த் டீமை கூப்பிட்டார், விசுவாச டீமை கூப்பிட்டார். இது இந்த விசுவாச டீமால தான் முடியும். மற்ற டீமெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அவனு என்ன பண்ணுவானுங்க, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பானுங்க. இது யாருக்கும் தெரியாது, யாரும் இல்லை, இப்படி முன்னையும் பார்த்ததில்ல, பின்னையும் பார்த்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. தானியேல் புரட்டா பண்ணாரு, ஃபெய்த் டீமை கூப்பிடுறாரு, விசுவாச டீமை கூப்பிடுறாரு. அந்த டீமோட உட்காந்து டிஸ்கஷன், மற்ற காரியத்தெல்லாம் ஜெபம், மற்ற காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆமென். விசுவாச டீமோட உட்காந்து தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். நான் சொல்ல, தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு காரணம், உங்கள் டீம் ரொம்ப முக்கியம். யாரோடு பேசுகிறீங்க, யாரோடு இருக்கிறீங்க, யாரோடு போகிறீங்க, யாரோடு பழகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனனியா, மிசாவேல், அசரியா, அதாவது இவங்க 3 பேருமே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிற 3 பேருமே விசுவாச வீரர்கள். அந்த டீமை கூப்பிடுறாரு, அந்த டீமை கூப்பிட்டு தேவன்கிட்ட ஜெபம் பண்ண போகிறாரு. அதுதான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, யாரோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இடம் பிரச்சனை கிடையாது, யாரோடு இருக்கிறீங்க என்பதுதான் பிரச்சனை. ஆகுதான் நீங்கள் பழகிற ஆட்கள் விசுவாசம் இல்லாத ஆட்களாக இருந்தாங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தை ஊற்றுற ஆட்களாக இருங்க. இல்லை நீங்கள் அங்கே போய் நானும் அவிசுவாசியாக மாறிடுவேன்னு சொன்னால் அந்த இடத்தோட நவுந்துருங்க. ஒன்று அந்த இடத்துல போய் நீங்கள் விசுவாசத்தை கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும். இல்லை அங்கிருந்து நானும் புஷ்ஷுன்னு போயிடுவேன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நகர்ந்து விசுவாச ஆட்களோடு ஒட்டி கொள்ள ஆரம்பியுங்கள். ஆமென். பைபிள் ஒரு வசனம் படிங்க, ஏசாயா 48:14 படிங்க பார்க்கலாம். படிங்க 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன், பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்தான். பாபிலோன், அதாவது என்ன சொல்றாருன்னா, அவருக்கு பிரியமானவன் பாபிலோனிலேயும் அவருடைய சித்தத்தை செய்ய முடியுன்றார். நீ தேவனுக்கு பிரியமா இருந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய சித்தத்தை உங்களால செய்ய முடியும். தேவன் உங்களோடு இருந்தால் கஷ்டமான காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தேவன் உங்களோடு இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது நிச்சயம். இப்போ தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்று சொல்லக்கூடிய 3 பேரும் கடவுளை எல்லாவற்றிற்கும் பதிலாக பார்க்கிறார்கள். நான் சொல்ல, தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலும் தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். வெற்றி பெறுவதற்கு முக்கியமான ஒரு காரியம், தேவனை உள்ள விடுறார், தேவனை முன்னாடி விடுறார். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் தேவனை முன்னிறுத்தினார்களோ
அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய வெற்றிகளை பார்த்திருக்கிறார்கள். தேவன் இல்லாமல் தன்னை காமித்தவர்கள், தன்னை கொண்டு வந்தவர்கள் கீழே போயிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த பூமியிலேயே 10 மடங்கு ஞானம் உள்ளவன்? தானியேல். எனக்கு என்னால் முடியும் அப்படி இல்லை, டைரக்டாக தேவன்கிட்ட போகிறாங்க. அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிச்சு, இதை விளக்கக்கூடிய ஆற்றல் தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நாங்கள் பெரிய ஞானிகள் தான், ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களுக்கு மேலே ஒருத்தர் ஞானி இருக்கிறார், அவர்கிட்ட போகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லா பக்கத்திலும் தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். பக்கம் சொல்லுங்க, உங்களுடைய எல்லா பகுதியிலையும் தேவனுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள். ஆமென். ஏன் தெரியுங்களா? அவர் நுழைய முடியாத பகுதி என்று எதுவுமே கிடையாது. நினைக்கிறீங்களா இந்த இடத்துல அவரால் போக முடியாது? எல்லா இடத்துலையும் போக முடியும். ஆமென். ஆகுதான் தேவன் பதில் தருகிற தேவன், தேவன் பதில்களின் தேவனாக இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? ஆன்சர் தேவன்கிட்ட இருக்குது, பதில் அவர்கிட்ட இருக்குது. இன்னொரு காரியம், தேவன் ஏன் தெரியுமா உங்களை வச்சிருக்கிறாரு? உங்க வீட்டில், உங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க ஊரில், உங்க ஏரியாவில், உங்க இடத்துல ஏன் தெரியுமா வச்சிருக்கிறாரு? தானியேலை ஏன் தெரியுமா அங்கே வச்சாரு? உங்களை ஏன் தெரியுமா வச்சிருக்கிறாரு? ஒரு விஷயம், உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை பிரச்சனைகளையும் தேவனுடைய பலத்தினால் தீர்த்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். நீ தேவன் உங்களை எந்த இடத்துல வச்சாலும் அதுக்கு நன்றி செலுத்து. ஏன்னா எதுக்காக கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா, அங்கே யாருக்கோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர்க்கிற வேற யாராலும் முடியாதுன்னு தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். நீ நினைக்கிறீங்களா என்னையே ஆண்டவர் இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டீங்க நீங்க நினைச்சிருக்கீங்களா? பெண்களே, இருந்திருந்து இங்கே வந்து சாகுறேனே. நிறைய பெண்களுக்கு பேசுகிற பேச்சாதான், இருந்திருந்தோம் நான் எவ்வளோ ஜாலியாக வாழ்ந்து தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா. இங்கே நான் சொல்ல, உங்களை ஏன் கர்த்தர் அந்த வீட்டுக்கு கொண்டு, நீ ஒரு வாழ்க்கப்பட்டு போன வீடு எதுன்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உமன்ஸ் டே நேற்று முடிஞ்சிச்சு, இன்றைக்கி உமன்ஸ் டேக்கு உங்களுக்கு சொல்கிற கேட்டுக்கங்க. நீங்கள் ஏன் கர்த்தர் உங்களை அங்கே வச்சிருக்கிறாருன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதோ பிரச்சனையை தீர்த்து வைக்கிற முக்கியமான ஒரு ஆளே நீங்கள் தான். நீங்கள் ப்ராப்ளம் கிரியேட்டர் கிடையாது, நீங்கள் ப்ராப்ளம் சால்வராக கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் சாமி. ஐயோ ஏங்க நான் விஷயத்துக்கே வரல. உங்களையும் கருத்து வச்சுக்கிறான். நீங்களும் ப்ராப்ளம் கிரியேட்டர் கிடையாதுங்க, நீங்களும் ப்ராப்ளம் சால்வர் தான். எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்ச நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது தேவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துக்கும் போகவும் முடியாது, எந்த இடத்துக்கும் வரவும் முடியாது. தேவன் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆளே நீங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா எதுக்கு வந்து அவங்களும் உங்கள் தலையில் கட்டினாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வீட்டில் வர பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் சால்வரே நீங்கள் தான். இப்போ 2 பேராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்று நிச்சயம், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பல கேள்விகளோடு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பதில் இல்லை. நீ நினைக்கிற பதில் இந்த உலகத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க பதிலை எங்கே தேடினாலும் பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் பதில் உள்ள இடம் தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த தேவனை உடையவர்கள் தான் நீங்களும் நானும். ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறவர்களும் பதில்களும் அங்கே இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் கேள்விகள் அல்ல, நீங்கள் தான் பதில்களாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். கேள்விகள் நிறைந்த உலகத்துக்கு நீங்க தான் பதில்கள். பக்கத்துல சொல்லுங்க, யூ ஆர் தி ஆன்சர். சொல்லுங்க, யூ ஆர் தி ஆன்சர். நீங்க மட்டும் தாங்க ஆன்சர், நீங்க மட்டும் தான் பதில். ஆமென். ஆகவே எந்த இடத்துல கூனி குறுகி போகாதீங்க, எந்த இடத்துல அப்படியே மட்டமா உட்காராதீங்க. ஏன்னா எந்த இடத்துல நீங்க போறீங்களோ அங்க நீங்க தாங்க பதில். அந்த இடத்துல எழும்புகிற எல்லா பிரச்சனைக்கும் பதிலே நீங்க தான். கேள்வி நீங்க போனது கேள்வி உருவாங்க, நீங்க போனா ஆச்சரியப்படும், பதிலே வருதுங்க. இவங்க வந்துட்டாங்க, இனிமேல் எனக்கு பிரச்சனையே கிடையாது, பதிலை இவங்க சொல்லிடுவாங்க. இந்த பிரச்சனைக்கு, இந்த கஷ்டத்துக்கு, இந்த வியாதிக்கு, இந்த தரித்திரத்துக்கு, இந்த நோய்க்கு, இது ஏன் 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 என்ற கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் வராருங்கப்பா.
பதில் வராங்க பாருன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீதிமான்களுக்கென்று கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள்லாம் இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னே தெரியலிங்க, இதெல்லாம் எப்படி போகும்னே தெரியலிங்க, இதற்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. மக்கள் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் உங்களை சுற்றிலும் இந்த பேச்சை அடிக்கடி பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இப்போ உங்கள் வேலை என்ன தெரியுமா? அதை கண்டுபிடிக்கணும். யாருப்பா இந்த பேச்சை பேசுகிறாருன்றதை கண்டுபிடிக்கணும். வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி, ஆன்சர் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ள அங்கே சொல்லிவிடாதீங்க வந்துட்டேன்னு. உங்கள் உள்ளத்தில் சொல்லிக்கங்க, புரியுதுங்களா? எதெல்லாம் பப்ளிக்காக சொல்லணுமோ அதை பப்ளிக்காக சொல்லணும், எதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லணுமோ அதை மனசுக்குள்ளே என்று பதில். நீ கேள்வி கேட்டுருக்கிற, இதுக்கு என்ன முடியும், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதுக்கு எப்படி ஆச்சு, இது எப்படி சரி பண்ண நீ கேள்வி கேட்டுருக்கிற. உங்களுக்குள்ளே வெயிட் பண்ணுங்க, எப்படின்னா தானே உங்கள்கிட்ட வருவாங்க அடுத்தது. இதுக்கு என்னப்பா பண்ணலாம், நல்ல அளவுக்கு இப்போ கரெக்டான ஆள்கிட்ட வந்துட்டேன். அங்கே கேட்டு இங்கே கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு இவங்கள்ட்ட கேட்டு யாரும் பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, பாரு நாங்கள் பதில் வந்துருக்கிறோம், யார்கிட்ட கேட்காம எல்லார்ட்டையும் கேட்டுருக்கிறோம். கேட்கட்டும், நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய மகத்துவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். எல்லார்ட்டையும் கேட்டில்ல, பதில் சொல்ல முடியல, இப்போ இங்கே வந்திருக்கிறல்ல, பதில் இங்கே இருக்குது. ஆமென். உங்களை விட்டுட்டு வேறு யார்கிட்ட போய் கேட்குறாங்கன்னு அமைதியாக இருங்க, அங்கே பதில் கிடைக்காது, கடைசியில் உங்கள்கிட்ட தான் வர ஆரம்பிப்பார். அப்போ என்னென்னா கண்டுபிடிக்கணும் என்ன பிரச்சனை. இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அதை தீர்த்து வைக்கிற ஒரு ஆட்களாக எழும்புனதுனால அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆட்களாக மாறினார்கள். நல்லா கவனமாக கேளுங்க, எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் எழும்போதோ அங்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அங்கு தான் நீங்கள் பெரிய ஆட்களாகவே மாற்றப்படுகிறீர்கள். எகிப்தில் மிகப்பெரிய பிரச்சனை, பஞ்சம் வரப்போகுது, வறட்சி வரப்போகுதுன்னு சொப்பனம் அது அறிவிப்பு கொடுக்குறாரு. நிறைய பேர் சொல்லும்போது யோசேப்பு சொல்கிறார், இல்லை நீங்கள் இதுக்கு அவர் முடிவு சொல்லிட்டார், இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ண, அப்போ தான் தேசத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார். ஆளை தேடுறாங்க, பதில் யாரை வைக்கலாம். கடைசியில் பார்த்தா அவனை இவனை வைக்கிறதுக்கு பதிலாக யோசேப்பு பேசாம நீயே இதை இன்சார்ஜ் எடுத்து பண்ணியிருப்பா. ஆமென். கவனமாக கேளுங்க, இன்சார்ஜ் உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். நீயே பொறுப்பெடு, நீயே இன்சார்ஜ் எடு, நீ எந்த காரியத்தை பண்ணு, நீ எந்த காரியத்தை செய். ஏன்னா உனக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிற மாதிரி நிறைய மக்கள் உங்களுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவியை பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். ஆகவே ஒன்று சொல்கிறேன், இந்த சபையை கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் தெரியுமா? சபை இருப்பது அவசியம், சபை ரொம்ப முக்கியமான ஒன்று. அது பிசாசு இந்த காலகட்டத்தில் எழும்பி சபையை இல்லைன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்க. சபையை ஒழிக்க வேண்டும் என்று பிசாசு நோக்கம், ஆனால் சபை இருப்பது தேவனுடைய திட்டம். ஏனென்றால் சபை இருக்க வேண்டும். சபை இருப்பதுடைய அவசியம் என்னவென்றால் இந்த உலகத்திலே கேள்விகள் நிறைந்த உலகத்தில் பதில்களின் இடமாகத்தான் சபை இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு காலகட்டத்தில் நானும் தான் ஏகப்பட்ட கேள்விகளோடு இருந்தேன். என்னைக்கு சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சனோ அன்னைக்கு தாங்க ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது, ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சபைக்குள்ளே வந்த பிற்பாடு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? நிறைய கேள்விகள் இருந்துங்க, சர்ச்சுக்குள்ளே வந்த பிற்பாடு தாங்க அத்தனை கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமென். பைபிளை படிப்போம். எபேசியர் 3 போவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிப்போம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய திவ்ய ஞானமானது. கவனிங்க, என்னவா? அவருடைய அனந்த ஞானமானது. சொல்லுங்க, அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஹலோ, சபை ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? சபை என்பது இதற்கு அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இந்த உலகம் இன்னைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிரம்பி இருக்கிறது, அதற்கு பதில் சபையாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் ஞானத்தின் பன்முக தன்மையை வெளிப்படுத்துகின்ற இடமாக சபையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? எல்லாரும் போல அழிய மாட்டோம். தானியேல் எல்லாரும் போல அழிவதற்காக உண்டாக்கப்படல. தேவனை நோக்கி பார்க்கிற தானியேல் என்ற ஒரு மனுஷன் இருந்தனால
எல்லாரோட அழிகிற ஒரு லிஸ்ட்டில் இருந்தார். ஆனால் எல்லாரையும் காப்பாற்றுகிற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு போய் கர்த்தர் தானியேலை வச்சுட்டார். நான் சொல்கிறேன், எல்லாரும் அழிகிறாங்களா, அந்த இடத்துல ஒரு நீங்கள் எழுமுனீங்கன்னா உங்கள் மூலமாக எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். ஆமென். சரி, திரும்ப தானியேல் போவோம். 2 தானியேல் 2 எல்லாரும் சேர்ந்து போவோம், அந்த இடத்துக்கு போவோம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். எப்பா அது ஏன் வாயில ஸ்தோத்திரம் அவனால் தாங்க முடியல. தேவன் ராஜாவை கொடுத்த சொப்பனை அப்படியே மறைபொருள்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தி இவரால் முடியல. அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார், துதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு காரியம். 19 பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். ஆமென். தேவனை பற்றிய ஒரு வெளிச்சம் வந்தாலே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். பலத்தின் மேல் பலன், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனை பற்றிய வெளிச்சம். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த ஊரில் இருக்கிற எல்லா மறைபொருளையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கவனமாக கேளுங்க. இந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சீக்ரெட்டு, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஒரு பெரிய ஆளாக கொண்டு வந்துடுவார். பாருங்க, அதுதான் அவருடைய கண்களுக்கு மறைவானது என்று எதுவுமே இல்லை. படிப்போம். எபிரேயர் 4:13 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:13 படிங்க. 13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். அவருடைய கண்களுக்கு மறைவானது, பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒன்று தெரியுங்களா? தொழில் உலகத்தில் மறைவானது என்று எதுவுமே இருக்காது. அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில பேருக்கு புரியாது தொழிலில், ஆனால் உங்களுக்கு ஒரு புது டெக்னாலஜியை அறிவிப்பார். இதுவரை யாருமே கண்டுபிடிக்காத ஒரு முறையை கர்த்தர் உங்களுக்கு கண்டுபிடிக்க வைப்பார். ஆமென். அவங்களே அந்த பேட்டர்ன் வாங்க நிறைய பேர், என்னப்பா இது வித்தியாசமான பேட்டர்ன் இருக்குதே. நீ நினைக்கிற இந்த உலகத்தில் எவ்வளோ பேட்டர்ன், நிறைய கருத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீதிமான்கள் கர்த்தர் மெய்ஞானத்தை வச்சிருக்கிறாரு. நீங்களும் ஒரு புது பேட்டர்ன்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. தொழில்துறையிலே, ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கின்ற எல்லா மறைவானதும் வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் இருளில் உள்ளதை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். சபைக்கு அந்த வேலை தான் கொடுத்திருக்கிறார். சபை இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. யாராலும் தீர்க்க முடியாத காரியத்தெல்லாம் இன்றைக்கு சபை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது. 20ஆம் வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. புரிஞ்சிச்சு, வெளிச்சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 21. பின்பு தானியேல் சொன்னது, தேவன் 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அவர் தான்ப்பா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், காலத்தையும் மாற்றுகிறவர். என்ன வெயில் கொடுமை எப்படி இருக்குது, அவரால் மாற்ற முடியும். சமயங்கள், சமயங்களான சீசன்ஸ். இந்த சீசன் என்ன சீசன்? இப்போ சம்மர் சீசன். சம்மர் சீசனை கூல் சீசனை மாற்ற முடியுமா? அவரால் முடியும். நாங்க இது அவரால் முடியுங்க. அவரால் முடியாதுன்றது காலத்தையும் மாற்றுகிறவர். இது சொல்லுவாங்க, இது ஒரு இந்த காலம் மோசமான இல்லை. எனக்கு காலம் நல்ல காலம் இல்லை எப்போதுமே. சொல்லுங்க, எங்களுக்கு நல்ல காலம்தான். ஆமென். உங்களுக்கு மோசமான காலம் என்று கிடையாது. உங்களுக்கு இதில் கண்டோம் அதில் கண்டோம் அப்படி கிடையாது. சொல்லணும், எனக்கு எப்போதுமே நல்ல காலம்தான், எனக்கு நல்ல நேரம்தான். ஆமென். அதை சொல்றாரு, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறேன். எனக்காக அவர் செய்வார், கர்த்தர் எல்லாத்தையும் பண்ணுவார். பாருங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி, அதாவது கிங்ஸ் மேக்கர். தேவன் சீசனை மாற்றுற கிங்ஸ் மேக்கர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். 22. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில், பாருங்க, வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். வெளிச்சமே வெளிச்சத்திடத்தில் போய் தங்க போகுது. ஹலோ,
எங்க இருள் அவர்கிட்ட தங்க போனால் ஓகேன்னு சொல்லலாம். வெளிச்சமே இப்போ வெளிச்சம் சொல்லு, ஐயா நீர்தாயா வெளிச்சமே, நான் சும்மா சூரியன் சொல்லணும், நான் ஏதோ வெளிச்சம் கொடுத்துன்னு எனக்கு இல்லையா, எனக்கே வெளிச்சத்தை கொடுத்தது நீங்கள் தான், நானும் உங்கள்கிட்ட தாயா வந்து சரண்டர் ஆக முடியும்னு சொல்லி வெளிச்சம் கூட வெளிச்சத்திற்கு தான் வந்து தங்கும். ஏனென்றால் இந்த சூரியன் வந்தது கூட அவருடைய வார்த்தையால் தான் வந்தது. ஆமென். புரியுதுங்களா? முதல் வெளிச்சம் வந்ததே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அப்பவே வெளிச்சம் வந்துச்சு. பிற்பாடு ஆகாய விரிவு சுடர்கள்லாம் உண்டாகுன்னு சொன்ன உடனே எல்லா சுடர்களையும் உண்டாக்குனுச்சு. அதில் ஒரு சுடர் தான் இப்போ பார்த்துருக்க சூரியன். பல நட்சத்திரம் ஒளி கொடுக்க கூட பல நட்சத்திரங்கள் எல்லாவற்றையுமே அவருடைய வார்த்தையால் வந்தது. ஆமென். அப்போ ஏதாவது குழப்பம் இருக்குதா, உடனே அவர்கிட்ட போங்க. பதில் இல்லையா, முதல்ல அவர்கிட்ட போங்க. தானியேல் மாதிரி நாமும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். குழப்பம், பதில் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நிலைமையில் பதில் கிடைக்கக்கூடிய இடம் கர்த்தர். அவர்கிட்ட நீங்கள் போகும்போது பதிலை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அதில் 11:32 போங்க. 11:32 தங்கள் தேவனை, அந்த கடைசி பகுதி படிப்போம். 11:32 தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள், அதற்கேற்ற காரியங்களை செய்வார்கள், அதற்கேற்றபடி செய்வார்கள், அதற்கேற்றபடி வாழ்வார்கள். யார்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். நான் சொல்ல, தேவனை இந்த விதத்தில் அறிந்து வைத்திருக்கிறீர்களா? தேவன் தான் பதில் என்பதை அறிந்து வைத்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் ஏன் மக்கள் வெற்றி பெற முடியல? இன்னைக்கு ஏன் மக்கள் முன்னேறி போக முடியல? அவங்களுக்கு தெரியல, பதில் இவர்கிட்ட தான் இருக்குன்னு தெரியல. அவங்க எல்லா இடத்துக்கும் முதல்ல போயிடுறாங்க. ஆனால் தேவன்கிட்ட தான் பதில்னு தெரியல. நல்லா புரிஞ்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, தேவனிடம் பதில் இருக்கிறது. இப்போ 23 படிக்கிறேன். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டது இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அதனால் பல பேருக்கு வாழ்வு உண்டாகும். தானியேலுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. தானியேல் மட்டும் வாழ்கிறாரா? இல்லை, ராஜாவின் கட்டளை என்ன? எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுறா அப்படின்னாரு. ஆனால் ஏன் தானியேல் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறான்னா, அப்பா நீங்கள் கொடுத்த வெளிச்சம் என்ன வாழ வைக்க, என்ன மட்டும் இல்லை ஆண்டவரே, இப்போ என் மூலமாக எல்லாரும் வாழ போகிறார்கள் என்கின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. 24 பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகள் அழிக்க ராஜா கட்டளிட்ட ஆரியோகின் இடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். என்ன சொன்னாங்கன்னா, யாராலும் தீர்க்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இவர் சொல்றாரு, அந்த கனவை ராஜாவுக்கு கொடுத்தாரு பாரு, அந்த கொடுத்தவரால் தான் அந்த கனவுக்கு பதிலே சொல்ல முடியும். ஆகவே என்னைய கூட்டிட்டு போ. 29 படிக்கிறோம் பாருங்க. 29 அதில் போயிட்டு 25 படிக்கிறேன். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாக அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேய தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமம் உள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீர் எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவராலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையும் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். ஆமென். விஷயம் புரிஞ்சிச்சு. வேற யாராலும் முடியாது, ஆனால் அவரால் முடியும். நீ எல்லாம் கவனமாக கேளுங்க. இந்த உலகத்தில் எலும்புங்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்க, இது அரசு பிரச்சனை, ராஜ பிரச்சனை. இந்த ராஜ பிரச்சனை தீர்க்க ராஜ மந்திரிகள் யாராலும் முடியாது, ஆனால் தேவனால் மட்டும்தான் முடியும். நல்லா கவனமாக கேளுங்க. நான் பிரச்சனை தீர்க்கிறது சாதாரண பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எழும்புகின்ற எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. 29 ராஜாவே,
உங்களுடைய படுக்கை மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு என்னன்னா ராஜா, நீங்கள் தூங்கும் போது யோசிச்சு தூங்குனீங்க, என்ன நடக்க போய் இனிமேல் என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்க போய் இனிமேல் என்ன நடக்க போய் நினச்சிட்டு இருந்தீங்க. தேவன் இனிமேல் சம்பவிக்க போகிறத உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். நான் சொல்கிறேன், உங்களை சுற்றிலும் பிரச்சனைகளால் நிரம்பி இருக்கின்ற உலகத்தில் தீர்வுகளை நீங்கள் கொடுப்பதற்காகவே கர்த்தர் உங்களை அந்தந்த இடங்களில் வைத்திருக்கிறார். ஒன்று, நீங்கள் இருக்கிற இடத்தை குறித்து நீங்கள் நொந்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் ஏன் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார் என்று உங்களை குறித்து தப்பாக பேசாதீங்க. நான் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அங்கே இருக்கிற அங்கே எழும்புகின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் நீங்களாக இருப்பதால் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த பூமியில் யாராலும் தீர்க்க முடியாத தீர்வுகளை உங்களால் கொடுக்க முடியும். பக்கத்து சொல்லுங்க, நீங்கள் தாங்க தீர்வுகளுக்கு பதிலாக இருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு தெரியுங்களா, இன்றைக்கும் பல விஷயங்களில் மருத்துவர்கள் போட்டு மூளையை குடஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பதில் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் தீர்க்க முடியாத பல தீர்ப்புகள் நீதிபதிகளாலே கன்ஃபியூஸ். நீதிபதிகள் பல சட்டத்தை அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்? அவங்களால அந்த நீதிபதிகளால் அந்த சட்டத்தை அவங்களால அந்த காரியத்தை அவங்க தீர்வு கொடுக்க முடியல. பல சட்ட ஆலோசகர்களாலும் தீர்க்க முடியாத பல தீர்வுகள், டாக்டர்களால் தீர்க்க முடியாத தீர்வுகள், விஞ்ஞானிகளால் தீர்க்கப்பட முடியாத தீர்வுகள், பல பல கார்ப்பரேட் கம்பெனிகளால் தீர்க்கப்படாத தீர்வுகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த தீர்வுகளெல்லாம் உங்கள் மூலமாக தீர்க்கும்படி தேவன் விரும்புகிறார். அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது நீங்களும் நானும் தான். ஆமென். ஏன் தெரியுங்களா? படிப்போம். 1 Corinthians 2ஆம் அதிகாரம் போய்க்குங்க. 1 Corinthians இந்த இடத்துக்கு நம்ம பின்னாடி அடுத்த வாரம் வருவோம். அந்த இடத்துக்கு இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சில வசனம் சொல்லிட்டு முடிக்க போகிறோம் பாருங்கள். இது 1 Corinthians 2ஆம் அதிகாரம் போய்க்குங்க. ஏன் நம்மால் தீர்க்க முடியும் என்று சொன்னால், நீ நினைக்கலாம் நம்மளால் முடியுங்களா? ஆமாங்க முடியுங்க. எப்படி? 2ஆம் அதிகாரம் திருப்பிங்க. அங்கே உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 2:9-10 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அந்த இடத்துல இந்த வசனத்தை படிச்சுட்டு பாருங்க ஐயா, என்ன சொல்லிட்டாங்க? கண்ணு காணாது, காது கேட்காது, இதயத்தில் தோணவே தோணாதுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அடுத்த போக மாட்டாங்க. அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது 10 படிப்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், எந்த கண்ணும் காணாதது, எந்த காதும் கேட்காதது, எந்த மனுஷனுடைய இதயத்தில் தோன்றாதது இந்த கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அது வெளிப்படுத்துவார். ஏனென்றால் நமக்கோ தேவனுடைய ஆவியானவர், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, தேவனால் இணைக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர முடியும். ஆகவே நீங்கள் தேவனோடு வாழுங்க, தேவனோடு இருங்க, தேவனுடைய ஐக்கியத்தில் இருங்கன்னு ஏன் அடிக்கடி சொல்கிறது தெரியுங்களா? நீங்கள் தேவனோடு வாழ்ந்தால் மட்டும்தாங்க, தேவனோடு இருந்தால் மட்டும்தாங்க எல்லா பிரச்சனையும் தீர்வை கொண்டு வர முடியும். சிலதில் ஏன் நம்மளால் தீர்வுகளை கொடுக்க முடியாதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறோன்னா, நம்ம தேவனோடு அதிகம் வாழாமல் போய்விட்டோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போகிற ஒரு ஆளாகவே மாறிட்டோம். இல்லைங்க, எல்லா நாட்களும் தேவனுடைய தொடர்பில் இருந்து பாருங்க, உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இருக்காது. ஆமென். அதாவது நமக்காக மறைக்கப்பட்டதை ஒழிய நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டது இல்லை. நமக்காக மறைச்சு வச்சிருக்கிறார். ஏன் மறைச்சு? நீ வந்த பிற்பாடு அதை வெளிப்படுத்தி சொல்லணுன்றதுக்காக தான். சில விஷயம்லாம் நீங்கள் வர வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்த பிற்பாடு பட்டாருன்னதெல்லாம் ஓப்பன் ஆகிவிடும். ஆமென். ஆகவே ரொம்ப நாட்கள் தீர்க்காத தீர்வுகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ரொம்ப நாட்களாக தீர்க்க முடியாத காரியத்தை நீங்கள் போய் அங்கே தீர்த்து வைப்பீர்கள். சிலர் சொல்லுவாங்க, ஏங்க ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தங்க, யார் வந்து பிரச்சனை தீர்த்து வைப்பாருன்னு. அதுக்கு தாங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, ரொம்ப நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தாங்க தீர்த்து வைப்பீங்க. ஆமென். வெளிப்பாட்டின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அது பைபிளில் போடப்பட்டிருக்கு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்றார். ஆமென். என்ன சொல்றாங்க? பெரிய பெரிய ஞானிகள் பார்க்காத, பெரிய பெரிய கல்விமான்கள் பார்க்காத ஞானம் எல்லாம் உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீர்கள். சகலத்தையும் போதிக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். குழம்பி நிற்கிற ஆட்களுக்கு தீர்வு கொடுக்கிறவர்களாக தேவன் உங்களை எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறார்.
நிறைய மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தீர்வே நீங்கள் தான். பதில்களின் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். வெளிப்பாட்டின் ஆவியால் உங்கள் ஒவ்வொரு கருத்தில் ஒவ்வொரு நாளும் நிரப்ப ஒரு ஆவலாக இருக்கிறார். நம்முடைய வேலை தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வு. ஒரு தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார், என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொன்னாங்க. ஆண்டவரே நீர் எலியா என்றும், ஆண்டவர் நீர் எரேமியா என்றும், ஆண்டவர் நீர் தீர்க்கதரிசி ஒருத்தர்னு சொன்னாங்க. ஒருத்தர் அங்கே எழும்பி சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை பெற்ற உடனே ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல பேதுருவே அப்படின்னு சொல்லி அவரை வேற மாதிரி சொல்லாமல், பேதுருவே மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, இது உன் மூளை அறிவினால் இந்த தீர்வை நீ கொண்டு வரல, இந்த பதில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் யாரால் நீங்கள் தீர்ப்பீர்கள்? தேவனால், தேவனுடைய உதவியை கொண்டு. அப்போ தானியேல் மூலமாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அதிமுக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு உலகம் கேள்விகளால் நிரம்பி இருக்கிறது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதற்கு பதில்களை சொல்லுகின்ற ஆட்களாக மாறுங்கள். எப்படி உங்களால் பதில் சொல்ல முடியும்? உங்களால் முடியுமா? முடியும். எந்த அளவுக்கு தேவனோடு நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனால் நீங்கள் நடத்தப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். புரிஞ்சுக்கங்க. தேவனோடு வாழுங்க. இந்த உலகத்தில் அதிகமாக நேரத்தோடு தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. தேவனோடு சேர்ந்து போங்க. தேவனோடு வாழ வாழ தேவன் பல காரியத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். நான் அந்த அனுபவத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு நாள் போயிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை கருத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. தேவனோடு வாழ வாழ தேவனை பற்றி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உங்களுக்கு தேவன் கொடுப்பதை பார்ப்பீர்கள். எழுந்து நிற்போம். அவனை பார்த்தா பேதுரை பார்த்தான்னு சொன்னாருப்பா, உனக்கு எவ்வளோ பெரிய ரெவலேஷன் பிதாவிட்டிருந்து வந்திருக்குது. சொல்கிறாரு, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. உன்னை மேற்கொள்ளாது. என்ன வெளிப்பாடு அப்படிப்பட்டது. தானியேல் நல்ல தீர்மானத்தை எடுத்தவராக இருந்தார். 2வது அதிகாரத்திலிருந்து பார்க்குறோம், தீர்க்க முடியாத பதில்களெல்லாம் தீர்க்கிற ஒரு ஆளாக மாறுகிறார். எப்படி? அவர் செய்த ஒரு காரியம், விசுவாச டீமோடு தேவன்கிட்ட போய் உட்கார்ந்தது தான். விசுவாச மக்களோடு பழகுங்க. விசுவாச அணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத ஆட்கள்கிட்ட போய் உட்காந்து நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்கெல்லாம் அவிசுவாசம் பேசி பேசி உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. விசுவாசம் உள்ள ஆட்களோடு பழகுங்க. 2வது, விசுவாசம் உள்ள ஆட்களோடு சேர்ந்து விசுவாச தேவனை பிடித்து கொள்ளுங்கள். தேவன்கிட்ட மட்டும்தான் பதில் இருக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைக்கு பதில் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு யாரும் தீர்க்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட போய் இவங்கள்ட்ட போகலாம், அவங்கள்ட்ட போகலாம், அவங்கள்ட்ட போய் தீர்த்துக்கலாம், இவங்கள்ட்ட போய் தீர்த்துக்கலாம். நான் சொல்கிற ஜோசியக்காரால் முடியாது, மந்திரவாதியால் முடியாது, குறி சொல்கிறவங்களால முடியாது, இவங்க பைபிளை போடப்படு பெரிய பெரிய ஞானிகளால் முடியாது. தேவனால் மட்டும்தான் உங்கள் பிரச்சனைக்கு பதில். ஆமென். வேறு ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா மாற்றிக்கங்க. வேறு யார்கிட்ட போனாலும் மூக்கு தான் உடையும். வேறு யார்கிட்ட போனாலும் பிரச்சனை அதிகமாகும். ஆனால் தேவன்கிட்ட போனால் அப்படி கிடையவே கிடையாது. அவர் தான் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். இந்த உலகத்தில் அவர்கிட்ட தெரியாத விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட போனால் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இந்த விஷயம் நீங்கள் உள்ளத்தை கேட்குறீங்க, இது கூட வெளிப்படுத்துவாரா? எஸ், அதை கூட கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். சின்ன வயசில் நான் வளர்ந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விசுவாச டீம், ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க. அப்போ எனக்கு தொடையில் ஒரு கட்டி வந்துருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, இதை கூட ஆண்டு வெளிப்படுத்துவாரான்னு உட்காந்துருந்தேன் பாருங்க. அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறார், தம்பி இங்கே இருக்கிற ஒருத்தர் தொடையின் கீழாக இந்த வேதனோடு நினச்சி, சாமி இதை கூட நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் எதெல்லாம் அதெல்லாம் வெளிப்படுத்துவாருங்க தேவன். இந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த அதாவது நீங்கள் சொல்ல முடியாத இடத்துல பிரச்சனை இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல பிரச்சனையை கூட அவரால் தான் தீர்க்க முடியும். வேறு யாராலும் முடியவே முடியாது. நீ சில விஷயத்த சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். பிரச்சனைக்கு தீர்வு இதெல்லாம் சொல்ல உள்ளத்தில் வச்சுருந்தா துக்கம், வெளியே சொன்னால் வெக்கமுங்க, இப்படிப்பட்ட லெவலில் நீங்கள் இருக்கலாம். நான் சொல்ல அந்த பிரச்சனையை கூட அவர் தாங்க பதில். அவர் தான் தீர்த்து வைக்க முடியும். அவரால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு பதில் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு யார்கிட்டையும் கிடையவே கிடையாது. ஆகவே தான் சொல்கிறேன், இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு தேவனோடு ஒன்றாக கலக்க முடியுமோ அந்த அளவு ஒன்றாக வாழுங்க.
தேவனோடு இருங்க, தேவனோட நேரத்தை செலவு பண்ணுங்க. பாருங்க, பிரச்சனை வந்தோடனே தானியேல் சகோதரி எப்படி ஓடி போலான்னு பிளான் பண்ணல, வேற என்ன பிளான் பண்ணல. முதல்ல சொல்றாங்க, இரக்கத்தை பெறுவதற்கு தேவன்கிட்ட போலாம், அவர்கிட்ட மட்டும்தான் பதில், அவர்கிட்ட போலாம். நான் சொல்றேன், உடனே முடிவு பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும், திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடம் என்று இருக்கும் என்றால் அது கன்மலை, கர்த்தர் இயேசு மட்டும்தான், தேவன் மட்டும்தான், அவர் மட்டும்தான் தீர்வு, அவர்கிட்ட மட்டும்தான் போங்க. வேற யார்கிட்டையும் தயவுசெய்து சொல்றேன், இந்த உலகத்தில் உங்க பிரச்சனை தீர்க்கிற இந்த உலகத்தில் வேற யாராலும் முடியவே, தேவனை தவிர வேற யாராலும் முடியவே முடியாது. இந்த பழக்கத்தை தானியேல் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம் எப்படிலாம் ஒரு பண்ணார், விலைக்கு சொன்னார்ன்றதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுகிறபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், ரகசியங்களை அறிவிக்கின்ற தேவன் நீராக இருக்கிற கர்த்தாவே. ஓ, நாங்கள் அறியாததும் நாங்கள் எட்டாததுமான பெரிய 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 காரியங்களெல்லாம் எங்களுக்கு அறிவிக்கின்ற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகளால், மருத்துவர்களால், விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத தீர்வுகளெல்லாம் இன்றைக்கு எங்களால், எங்களுடைய தேவனால் எங்களை கொண்டு செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு எடுத்து காண்பித்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் மறை பொருள்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஆட்களாக மாறுவார்களாக, அவங்களுக்கு வரங்கள் ஆப்ரேட் ஆவதாக, அவங்களுக்குள்ளாக இருக்கின்ற வரங்கள் செயல்படுவதாக தகப்பனே. ஓ, உம்மிடமிருந்து எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த குடும்பத்தில் இருப்பது நல்லது, நீங்கள் இந்த வேலையில் இருப்பது நல்லது, நீங்கள் எங்கள் ஏரியாவில் இருப்பது நல்லது, நீங்கள் எங்கள் மாநிலத்தில், மாவட்டத்தில் இருப்பது நல்லது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய வாய் பேசக்கூடிய புகழ்ச்சிக்குரிய ஒரு ஆட்களாக எங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் மாறுவார்களாக தகப்பனே. பெரிய பெரிய அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, சமுதாய வாழ்வு, பிஸ்னஸ், எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் மேன்மையை அடையட்டும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. யார் வந்தானே, யார் போனானே, எந்த பிஸ்னஸ் வந்தானே, எந்த பிஸ்னஸ் போனானே, எங்கள் பிஸ்னஸ், எங்கள் காரியம் அது நல்லா தான் நடக்கும். ஹல்லேலூயா. எங்கள் வேலை கரெக்டாக தான் நடக்கும், எங்கள் வாழ்க்கை கரெக்டாக தான் போகும், ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த வார்த்தைகள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியில் ஜெயமுடன் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.